தாராளமா வருகிற பணப்புழக்கத்தையும் ஒழிச்சாச்சு. இனி கோடம்பாக்கத்துல வருஷத்துக்கு 150 படம் என்கிற எண்ணிக்கை அப்படியே சுருங்கி சுண்டைக்காயிடும். தேட்டர் கிடைக்காம அல்லாடி வர அத்தனை பேருக்கும் தாராளமா தேட்டர் கிடைக்கும். அப்படி ஒரு நிலைமை வந்தா சினிமா பிழைக்கும். ஆனா அதெல்லாம் நடப்பதற்குள் வேற ஏதாவது மாற்றம் வந்து மண்பானையை கவிழ்த்து விட்டால் என்ன ஆகுது? இந்த நிலையில தான் சின்ன படங்களும் ஓடணும் என்கிற முக்கியமான விஷயத்திற்கு ஒரு தீர்வு கொடுத்திருக்கிறார் புதுமை இயக்குனர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன். அட நம்ம பழைய பார்த்திபன் அஜித் விஜய் மாதிரி பெரிய ஹீரோக்களின் படங்கள் பொங்கல் தீபாவளி டைம்ல தியேட்டருக்கு வருது. அதை முதல்ல தடுக்கணும். அவங்க படம் எப்ப வந்தாலும் அது ரசிகர்களுக்கு பண்டிகை தினம் தான். நானே அஜித் படம் செவ்வாய்க்கிழமை வந்தா கூட போய் பார்ப்பேன். ஆனா அவங்க படங்கள் எதுக்கு குறிப்பிட்ட பண்டிகை நாள்ல தான் வரணும்னு அடம் பிடிக்கணும்? இது போன்ற திருவிழா சமயங்கள்ல சின்ன படங்களை வெளியிட்டா படம் பார்த்தே ஆகணும் என்று நினைப்பவர்கள் இந்த சின்ன படங்களையும் பார்க்க தியேட்டருக்கு வருவார்கள்ல. அதனால தியேட்டர் கிடைக்காம தவிக்கும் படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கும், கலெக்ஷனும் வரும். ஆனா யாராவது கேட்டால் தானே என்றார் பார்த்திபன். சினிமாவை சீரமைப்பேன் என்று முழக்கமிடுகிறவர்கள் பார்த்திபனின் இந்த யோசனையை நிறைவேற்ற முன்வரலாம். இல்ல என்றால் போஸ்டர் காசு கூட இல்லாம வாழ்நாள் முழுக்க திண்டாடலாம்.